மதிப்புக்குரிய உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா குர்ஆனில் சூரா ஆல இம்ரானில் 133 முதல் 135 வரையில் உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் வானங்களும் பூமியின் அளவு விரிந்துள்ள சொர்க்கத்துக்கும் விரைந்து செல்லுங்கள் என்று அழைக்கிறான். அந்த சொர்க்கம் தக்வா கொண்டவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த தக்வா உடையவர்களின் ஒரு முக்கிய பண்பு இந்த ஆயத்துகளில் பேசப்படுகிறது. அவர்கள் சுகமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவார்கள். இதன் பொருள் என்னவென்றால், உண்மையான மூமின் ஒருவர் அதிகமாக இருந்தால் மட்டுமல்ல, குறைவாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக கொடுக்க தயங்க மாட்டார். ஏனெனில் அவர் நம்புவது, நாம் அல்லாஹ்வுக்காக செலவிடுவது ஒருபோதும் குறையாது. அது அல்லாஹ்விடம் பல மடங்கு அல்லாஹ்விடமிருந்து பல மடங்காக திரும்பி வரும் என்பதனை அவர் ஆழமாக நம்புகின்றார். இதற்காக மிக அழகான ஒரு உதாரணம், தபூக் யுத்தத்தின் போது முஸ்லிம்கள் கடினமான சூழ்நிலையில் இருந்தார்கள். பொருளாதார ரீதியாக பெரியோரு வறட்சி அங்கே பீடிக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் தபூக் போராட்டத்துக்காக செல்வதற்காக நபி தோழர்கள் தயாராகி கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவிட தனது தோழர்களை அழைத்தார்கள். அந்த அழைப்புக்கு உடனே பதிலளித்தவர்களில் பெரும் பெரும் நபி தோழர்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராகும். அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னிடமிருந்த முழு செல்வத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்கள் குடும்பத்துக்காக என்ன விட்டு சென்றீர்கள்? உங்கள் குடும்பத்துக்காக எதனை விட்டு வந்தீர்கள் என்று கேட்டபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள், அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விட்டு வந்துள்ளேன். இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய உண்மையை நமக்கு கற்பிக்கின்றன. அல்லாஹ்வின் பாதையில் நம்பிக்கையுள்ள இதயம் கொடுக்கும் போது பயப்பட மாட்டாது. அன்பான உறவுகளே, இந்த உலகில் சேமிப்பதெல்லாம் ஒரு நாள் விட்டு போகும். ஆனால் அல்லாஹ்வுக்காக கொடுத்தது மட்டும் நம்மை விட்டு போகாது. அது நம்மை முன்னால் காத்திருக்கும் நீதியான முதலீடாக நிலையான முதலீடாக மாறும். ஒரு சிறிய உதவி, ஒரு ஏழைக்கு கொடுத்த உணவு, ஒரு மாணவருக்கு கொடுத்த ஒரு புத்தகம், ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுத்த ஒரு சிறிய தொகை கூட அல்லாஹ்வின் அருகில் மிகப்பெரிய பலனாக மாறுகிறது. ஆகவே நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், நாளை மறுமை நாள் மஹ்ஷர் மைதானம் என்பது மிகவும் கடுமையான ஒரு சந்தர்ப்பம். செம்புத்தரை, சூரியன் அருகாமையில் அனைத்து மனிதர்களும் எழுப்பப்பட்டிருப்பார்கள். ஆடை இல்லாமல், பாதணிகள் இல்லாமல் எழுப்பப்பட்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு மனிதனும் தனது விமோசனத்துக்காக, தமது விடுவுக்காக ஏங்கி துடித்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம வேர்வை வெள்ளம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க, செம்புட சூடு பாதங்களை தாக்கி உடம்பு முழுக்க ஏறி தவிச்சு துடியாக துடிச்சு கொண்டிருப்பார்கள். புழுவை போல துடிச்சு கொண்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடம், தனது ரப்பிடம் கெஞ்சுவார்கள், யா ரப், எனக்கு இந்த வேதனையை தாங்க முடியாது யா அல்லாஹ்,
இந்த கஷ்டத்தை தாங்க இல்லாம இருக்கியா அல்லா, இந்த இடத்துல இருந்து என்ன எடுத்துறியா அல்லா, எனக்கு கேள்வி கணக்கு முடிச்சிரியா அல்லா, எனக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல இருந்து எடுத்துரு என்று துடியாக துடிச்சு கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பம் ஒரு சாதாரண சந்தர்ப்பம் அல்ல. அந்த சந்தர்ப்பத்துல இந்த உலகத்துல அல்லாஹ் தாலாட பாதையில செலவு செய்தவர்கள், சதக்கா செய்தவர்கள், அந்த சதக்காவின் நிழலிலே எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் குளிர் காய்ந்து கொண்டிருப்பார்கள். இது இந்த உலகத்தில் சதக்கா செய்தவர்களுக்காக அல்லாஹ் தாலா கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அந்த வகையிலே நாங்கள் மஹ்ஷர் மைதானத்திலே எங்களது நிழலை, நாங்கள் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை சதக்காக்களை கொடுத்து மிகவும் பலமாக்கிக் கொள்வோம் என்று கேட்டு, செல்வம் கையில் இருக்கும் போது அது ஒரு சோதனை. ஆனால் அதை அல்லாவின் பாதையில் செலவிடும் போது அது நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும். இந்த மஹ்ஷர் மைதானத்திலே குளிர்காண செய்யக்கூடிய ஒரு செயலாக, ஒரு வழியாக மாறுகிறது. அந்த வகையிலே அல்லாஹ் நம்மை இந்த புனிதமான மாதத்திலே சுகத்திலும் துன்பத்திலும் தானம் செய்யும், அதாவது கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் எந்த நிலையிலும் தானம் செய்யும் மக்களாக, கோபத்தை அடக்கும் மக்களாக, பிறரை மன்னிக்கும் மக்களாக, எப்போதும் அல்லாவின் மன்னிப்பை நாடும் மக்களாக ஆக்குவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.